இந்த சமூக ஆர்வலர்கள், இன்னும் சொல்ல போனா டிவியில விவாதங்கள், இன்னும் சொல்ல போனா பொது நலன் பற்றி பேசக்கூடிய நடிகர்கள், இன்னும் சொல்ல போனா திமுக அரசுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இல்ல தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய முகமூடியை அணிந்து கொண்டிருப்பவர்கள் யாருமே இல்லையே சார். ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு நடக்குது, போலீஸ் அனுமதி, இது எதுவுமே இல்லையே சார். கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற போராட்டங்களுக்கும் இப்ப நடைபெற்ற போராட்டங்களும் மிக குறைவா இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த சட்டம் ஒழுங்கும் இப்ப இருக்கிற சட்டம் ஒழுங்கும் மிக 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 மோசமா இருக்கு. ஆனா எப்படி சார் இதை மெயின்டைன் பண்றாங்க? அதாவது சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில சமூக போராளிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்களை இவங்களே டிஎம்கேவே செட் பண்ணி தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க. அந்த மது ஒழிச்சு இந்த கோவன் ஒரு கோமாளி வந்தான் இல்லையா, இப்ப இவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி நடக்குது. என்ன மதுவை தாண்டி கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் போகுது, அதெல்லாம் அவன் கண்ணில் படலையா? அதே மாதிரி நந்தினின்னு ஒருத்தி டாஸ்மார்க் மூடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு இதே பொழப்பாவே தெரிஞ்சாங்க. அவங்களாம் எங்க போனாங்க? அதே மாதிரி நடிகர்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த வளர்ந்து கட்டவன் இருக்கிறான்னு ஒருத்தன் சத்யராஜ் என்ன பேச்சு பேசணும் அந்த ஆளு சார். என்ன அவன் பொண்ணுக்கு ஒரு சீட்டுக்காக இன்னைக்கு ஒரு 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி ஒருத்தன் கொண்டிருக்கான். 7 வயது சிறுமிக்கு 70 வயது மூதாட்டிக்கு நடக்குது. நீ ஒரு பொண்ணை பத்திருக்கல, உன் பொண்ணு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக வாயை மூடிட்டு இருக்கேன், உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிறத நான் கேட்கறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் விட்டுலாம். இந்த நேற்று வரைக்கும் திமுக மேடையில ஏறி இங்க பாலாறும் தேனாறு ஓடுதுன்னு பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த ஆளை பத்தி நான் பேச வேண்டிய சூழ்நிலை வருது. புரியுதுங்களா?